தினம் சொலிசை கலைஞர் சங்கீத்சன் கைது செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக நாங்கள் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் கூப்பிட்ட பிணை விண்ணப்பம் ஆதரிப்பதற்காக கூப்பிடப்பட்டிருந்தது. குறித்த பிணை விண்ணப்பத்தை ஆதரிக்கும் பொழுது குறிப்பாக போலீசார் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் கோப்பிடப்பட்ட பி அறிக்கையில் உள்ள சில சட்டமுரணான விடயங்களை குறிப்பிட்டு அந்த அடிப்படையில் சங்கீத்சனுக்கு தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்பட்டு வருவதாகவும் அது பாரதூரமான நீதி புரள்வாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டு ஆகையினால் அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அது தொடர்ந்தும் பாரதூரமான நீதி புரள்வை ஏற்படுத்துவதாக அமையும் என்பதால் எதிர்மனதாரர்களுக்கு அதாவது சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பொறுப்பதிகாரி மற்றும் கௌரவ சட்டமாதிபர் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்புவதை இயன்ற விரைவில் கட்டளை சேவகரூடாக மேற்கொள்ளுமாறும் அறிவித்தல் திரும்பும் திகதியாக நாளைய தினத்தை குறிப்பிட்டு இந்த வழக்கை நியமிக்குமாறும் நான் கௌரவ மன்றுக்கு விண்ணப்பம் செய்திருந்தேன். எது எவ்வாறாயினும் எதிர்வரும் 23/6/2026 தேதிக்கு அறிவித்தல் திரும்பும் தேதியாக குறிப்பிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த கைதும் தடுத்து வைப்பும் தொடர்பாக அடிப்படை உரிமை மீறல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கு ஆதரிக்கப்படுவதற்காக நாளை அல்லது எதிர்வரும் 15ஆம் அல்லது 16ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றத்தில் கூப்பிடப்படுவதாக இருக்கின்றது. இது தவிர நாங்கள் குறித்த சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற கௌரவ நீதிபதி அவர்கள் ஆக்கிய கட்டளை தொடர்பில் மீளாய்வு விண்ணப்பம் ஒன்றையும் இன்றைய தினம் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். அது சம்பந்தமான விவரத்தை நீங்கள் பின்னர் தெரிந்து கொள்ளலாம்.